ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஹெச்எஃப் டீலக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ சொல்லியிருக்கோம். மறக்காம அதை ஃபுல்லாக பாருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுவாங்க. உங்களுக்கு நீங்கள் தர ஒரு சப்போர்ட் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அதோட ரிவ்யூ போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்ம அப்படி இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் லைட்டை பற்றி பார்த்துடலாம். லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் தான் நம்மளுக்கு இதில் தந்துருக்காங்க. அதே நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ போட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்ப் தந்துறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் செட்டப் தான் தந்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அதை அந்த ஸ்ப்ளெண்டரை விட நம்மளுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் நல்லாயிருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வேறு தான் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் நல்லா பார்க்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் பல்ப்லாம் நம்ம தந்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடு அப்படி பார்த்துடலாம். பேக் லைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் பல்பில் தந்துருக்காங்க நம்மளுக்கு. அப்படி இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஹாலோஜன் பல்பு தான் நம்மளுக்கு. இதில் பேக் செட்டப் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஹாலோஜனில் நம்மளுக்கு தந்துருக்காங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐபிஎம் லோபிஎம்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இங்கே தந்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. சும்மா ப்ரெஸ்ஸிங் பட்டன் நம்மளுக்கு தந்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லைன்னு பார்த்துட்டு இது இல்லை நம்மளுக்கு பாஸ் லைட் நம்மளுக்கு இல்லையும் நம்மளுக்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இது தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்டுக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இது தந்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹெச்எஃப் டீலர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐ3 டெக்னாலஜி நம்மளுக்கு இல்லை அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஐ3 டெக்னாலஜியோட யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ எங்கே நம்மளுக்கு வீட்டுக்கிட்டே ஆகட்டும், இல்லைனா எங்கேயா நம்ம டிராஃபிக்கில் இல்லைனா எங்கேயா நம்ம ஆன் பண்ணியே நம்மளுக்கு நிற்கும்போது பெட்ரோல் நம்மளுக்கு கொஞ்சம் செலவு ரொம்ப இதாகிடும், நம்மளுக்கு காலியாகும். அது தடுக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐ3 டெக்னாலஜி நம்மளுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த கேர் வண்டியில் கூட. இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேயாவது போகும்போது நம்ம வண்டி அப்படியே நமக்கு ஸ்டார்ட் பண்ணியோ இல்லைனா நம்ம நியூட்ரலில் வச்சுருந்தாலும் நமக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம. அப்புறம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வண்டி அது ஆஃப் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சை நம்மளுக்கு யூஸ் பண்ணவும் தேவையில்லை. அந்த டைமில் சும்மா நீங்கள் கிளச் மட்டும் பிடிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு வண்டி. அப்புறம் இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழசில் எப்படி இருந்துச்சோ அதே ஒரு லுக்கோடு நம்மளுக்கு எடுத்து வந்து இங்கே தந்திருக்காங்க. ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. கலர்ஸ் என்னென்ன இருக்குன்னு அப்படியே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி ஷோ பண்ணுறேன் நான். இதில் பார்த்திங்கன்னா அதோட பில்டு அந்த லுக்ஸில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இது டிசைனோடு நம்மளுக்கு இதில் வருது. இல்லை கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு அந்த டேங்க்கோட லுக்ஸு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு பார்க்க. அதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபைபர்லாம் நம்மளுக்கு இந்த வண்டியை தந்திருக்காங்க. அதே இது மாறாமல் நம்மளுக்கு இதே ஸ்லிம்மாக நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாக நம்மளுக்கு இதில் எடுத்து வந்திருக்காங்க. எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே போட்டிருக்காங்க ஐ3ன்னு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்எஃப் டீலக்ஸ்னு அதை வண்டி பேர் நம்மளுக்கு இல்லை போட்டிருக்காங்க. வேறு எதுவும் நம்மளுக்கு இல்லை. சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஹீரோ, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா ஐ3 அப்புறம் ஹெச்எஃப் டீலக்ஸ் அவ்வளோதான் நம்மளுக்கு இல்லை ப்ரொஃபைலில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துடலாம். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9.6 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க இது. அப்புறம் இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 70 to 76 வரைக்கும் நம்மளுக்கு இல்லை மைலேஜ் தருது. அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைவேல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 77 to 85 வரைக்கும் நம்மளுக்கு இல்லை மைலேஜ் தருது. இதோட வண்டியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா மைலேஜ் கிங் தான். மைலேஜ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நமக்கு இந்த வண்டியை நம்மளுக்கு தரோம். அந்த ஸ்ப்ளெண்டரை விட நம்மளுக்கு இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜில் அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு இது மைலேஜ் நம்மளுக்கு இல்லை தருது. இந்த ஹெச்எஃப் டீலக்ஸோட பையர்ஸ் இப்போது வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களோட கருத்தை அப்படியே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைலேஜ் தரதா இல்லையான்னு. ஏன்னா நான் இந்த வண்டி எடுத்துன்னு வரும்போதே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு மைலேஜ் தரோம், நாங்கள்லாம் அந்த காலத்தில் இந்த வண்டியை வச்சு தான் நல்லா சுற்றிருக்கோம், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். அந்த மாதிரி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை நான் பார்த்து உங்களுக்காக ரிப்ளை போடுறேன் நான். அப்புறம் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்த்துடலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் தந்திருக்காங்க. இதோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 805 சீட் தந்திருக்காங்க. இதை வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 112 kg. நமக்கு அந்த ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ஈக்குவலாக நம்மளுக்கு இல்லை போட்டிக்கு இல்லை வந்திருக்கு. நமக்கு இந்த ஸ்ப்ளெண்டருக்கு எப்படியோ அதே மாதிரியே நம்மளுக்கு வெயிட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸு எல்லாமே நம்மளுக்கு இல்லை சேமாக வருது. ஆனால் பார்த்திங்கன்னா மைலேஜ் மட்டும் இதை அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இந்த வண்டி மைலேஜ் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட பிரேக்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதே நம்மளுக்கு பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130 mm ட்ரம் பிரேக் தான் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. சொல்லப்போனால் இந்த இதில்
பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபிஎஸ் இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம்னு நம்மளுக்கு அந்த தந்திருக்காங்க. இது ஐபிஎஸ்னு கூட சொல்லிக்கலாம், இல்லை சிபிஎஸ் காம்போ பிரேக் சிஸ்டம் கூட சொல்லிக்கலாம். பேக் பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு அப்ளை ஆகும், பேக் பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சிங்கனாலும் பேக் நம்மளுக்கு அப்ளை ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பிரேக் சிஸ்டம் நம்மளுக்கு இது தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டயர் சைஸ் பார்த்துடலாம். டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.75 18 inch வீல்ஸாக நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் பேக் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். பேக் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்விங்ரம் வித் 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதோட பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேம் ட்ரம் பிரேக்ஸ் தான், அதுவும் பார்த்திங்கன்னா 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தந்திருக்காங்க இதில். அப்புறம் டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர்ஸும் இதுவும் ஃப்ரண்ட்டு பேக்கு நம்மளுக்கு சேமாக தந்திருக்காங்க. 2.75 18 inch வீல்ஸாக நமக்கு இதில் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்ததில்ல. நம்ம இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் கொண்ட இன்ஜின் நம்மளுக்கு தந்திருக்காங்க. சிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 97.2 சிசி கொண்ட இன்ஜின் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பவர் பார்த்திங்கன்னா ஒரு 5.9 kW 8000 RPM நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே டார்க் பார்த்திங்கன்னா 8.5 Nm 6000 RPM நம்மளுக்கு இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட இந்த இன்ஜினோட இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் இது முன்னாடி ஒரு கிளிப்பில் சொல்லியிருப்பேன், இந்த வண்டியை வச்சுக்கிட்டே ஒரு ஊர் ஃபுல்லாக நம்மளுக்கு சுற்றி இருக்கேன்னு அவர் சொல்லியிருந்தார். அந்தளவுக்கு இன்ஜின் பார்த்திங்கன்னா அப்போத்துலேருந்து என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே இன்ஜின் பவர் டார்க்கு அதோட பர்ஃபார்மன்ஸு இன்னும் குறையாமல் இன்னும் அதே இல்லை நம்மளுக்கு தருதுன்னு நம்மளுக்கு இது சொல்லியிருக்காங்க. யூசர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே மக்களே, லாஸ்ட்டாக நம்ம இந்த ஹெச்எஃப் டீலக்ஸோட ரைட் ரிவ்யூ பார்க்க போயிடலாம். இதோட பிரேக்கிங்கு அப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த ரைட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே மக்களே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்ப்போம் இந்த ஹெச்எஃப் டியூலக்ஸை பற்றி. ஸோ ஹீரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அண்ட் ஹெச்எஃப் டியூலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த i3 சுவிட்ச் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே ஒரு சிம்பிள் இதாகுது. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளச்சை நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, உங்களுக்கு இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளச்சை பிடிச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆன் ஆகிடுது. அண்ட் தென் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நான் சொல்கிறேன். இதோட பிரேக்கிங் ஆகட்டும் சஸ்பென்ஷன் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்ஸ் பார்ப்போம். ஓகே, சிங்கிள் ஆர்எல் செட்டப் தான், கொஞ்சம் லவுடராக தான் இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே ஓகே தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஆகட்டும் பேக் ஆகட்டும், ஸோ எது அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஈவனாக தான் நம்மளுக்கு இதாகும். அதாவது ஒரு 30-40 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கம்பல்சரி பிரேக்கிங்ஸ் இதாகுதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் அப்பு தான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு திணறலுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஏறுதுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ பிக்கப் வைஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சஸ்பென்ஷன்னு சொல்லி ஆகணும். இது வந்து நம்மளுக்கு 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். இருங்க, இங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு டிராஃபிக் இருக்குது. ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே மக்களே, ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஹேண்டில் இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நம்மளுக்கு ஒரு டீசெண்டான இது தான். ஸோ இப்போ ஃபியூல் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ஃபியூல் இண்டிகேட்டருமே இதில் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அதுவுமே ஒரு இது தான். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங்கே நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் சைஸ் ஓகே தான். டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9.6 முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 70 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதை மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மேபி நானும் பார்த்து இது தெரிஞ்சுப்பேன். ஓகே மக்களே, ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ
ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.